நித்யா துளசிமணி. நான் எம்பி நாச்சிமுத்தி எம்ஜிஆர் இன்ஜினியரிங் காலேஜில் வந்துட்டு இசி டிபார்ட்மெண்ட் படிச்சுட்டு இருக்கேன். எங்கள் அப்பா அம்மாவும் வந்துட்டு நெசவு தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க. கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி. கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நான் படிச்சுட்டு இருந்தேன். கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்ததுனால எனக்கு 7.5% அப்படிங்கிற ஸ்காலர்ஷிப் வந்துட்டு கிடச்சிது. அதை யூஸ் பண்ணி என்னோட காலேஜிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் ப்ரைவேட் காலேஜில் தான் சேர்ந்தேன். அதனால வந்துட்டு கவர்மெண்ட்டே வந்துட்டு என்னோட லேப்ஸ் ஃபீஸு, எக்ஸாம் ஃபீஸு, கோர்ட் ஃபீஸ் எல்லாமே அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அது வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. செகண்ட் இயரில் 3rd செமஸ்டரில் வந்துட்டு எங்களுக்கு நான்முதல்வன் கோர்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் வந்துட்டு ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் கோர்ஸ் வந்துட்டு படித்தோம். தென் 4th செமஸ்டரில் வந்துட்டு நெட்வொர்க் எசென்ஷியல், இது சிஸ்கோ கம்பெனி வந்துட்டு எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. தென் 5th செமஸ்டரில் வந்துட்டு IBM கண்டக்ட் பண்ண இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அந்த கோர்ஸ் வந்துட்டு படிச்சிருந்தோம். ஸ்கவுட் ப்ரோக்ராம் வந்துட்டு எங்களுக்கு 5th செமஸ்டரில் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்கவுட் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா 100 பேர்த்த வந்துட்டு ஆன்லைனில் 10 டேஸ் வந்துட்டு ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணுற மாதிரி எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. தென் அந்த 10 டேஸ் ப்ரோக்ராமில் வந்துட்டு 2 அசஸ்மெண்ட் வந்துட்டு அவங்க எங்களுக்கு கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. 2 அசஸ்மெண்ட்டில் யார் வந்துட்டு ஹையஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்கள வந்துட்டு ஒரு 25 நம்பர்ஸை வந்துட்டு யூகேல 1 வீக் தங்கி அங்கே படிக்கிற மாதிரி எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. அதில் நானும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தது வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதுக்கான ப்ராசஸ் எல்லாமே வந்துட்டு கவர்மெண்ட்டே வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டே பண்ணாங்க. ஃபஸ்ட்டு போனோன்னே நீங்கள் வந்துட்டு என்வாய்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேம்பஸ் டூர் ஒன்று எங்களுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. கேம்பஸ் டூர் நாங்கள் போனதுக்கப்புறம் கிளாஸஸ் வந்துட்டு எங்களுக்கு உடனே ஸ்டார்ட் பண்ணாங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேட்பாட்ங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே போய் தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் சேட்பாட்னா என்ன, அதுக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது. அதை வந்துட்டு ஒரு நியூவாக நாங்கள் ஒரு டெக்னாலஜி வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அங்கே இருக்கிற மேம் வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க தான் வந்துட்டு எங்களுக்கு அந்த சேட்பாட் வந்துட்டு சொல்லிக் கொடுத்தாங்க. ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு எங்களுக்கு அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க. அவங்க எங்களுக்கு வந்துட்டு வெப்சைட் கொடுத்து இந்த வெப்சைட்டில் நீங்கள் பண்ணுங்கள், அதுக்கு பிபிடி ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும் போது நாங்கள் ஒரு பிபிடி வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணும் போது எங்களுக்கான ஃபியர் போய் தென் கம்யூனிகேஷனும் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப பில்ட் ஆச்சு. நாங்கள் நிறைய வந்துட்டு மிஷின் லேர்னிங்ஸில் வந்துட்டு ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு அங்கே இருக்க சீனியர்ஸ் வந்துட்டு எங்களுக்கு கிளாஸ் எடுத்தாங்க. சீனியர்ஸ்லாம் அவங்க வந்து எங்கள் கிளாஸ் எடுக்கும்போது நாங்கள் வந்துட்டு ஃபியர் இல்லாமல் அவங்ககிட்ட கேட்க முடியுது, எங்களுக்கான டவுட்ஸ் வந்துட்டு கேட்டோம். நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்துட்டு எல்லா ப்ராஜெக்ட்டுமே நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணோம். அப்படி ஒரு ரிசர்ச் பேப்பரை வந்துட்டு நாங்கள் அங்கே இது பண்ணோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ரெடி பண்ண முடியும், அதுக்கான ஸ்டெப்ஸ் எப்படி அப்படிங்கிறது எல்லாமே அவங்க எங்களுக்கு வந்துட்டு கைட் பண்ணாங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். எங்கள் அப்பா அம்மாலாம் வந்துட்டு கூலி வேலை செய்கிறாங்க. அப்படி கஷ்டப்படுற குடும்பத்தில் வந்துட்டு இப்படி வெளிநாடு போய் படிப்போம் அப்படிங்கிறதே வந்துட்டு நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம். இது வந்துட்டு இந்த நான்முதல்வன் கோர்ஸ் மூலியமாக தான் எங்களுக்கு வந்துட்டு இந்த திட்டம் மூலியமாக தான் எங்களுக்கு கிடச்சிது. இவ்வளோ பெரிய கோர்ஸ் இதெல்லாமே வந்துட்டு நாங்கள் வெளியே அஃபோர்ட் பண்ணி படிக்க முடியாது. இந்த ஸ்கவுட் ப்ரோக்ராம் போகிறதே அப்படிங்கிறதே எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது. அது எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. எல்லாமே சர்ப்ரைஸாகவே நடந்தது. இப்படி போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் இருந்தது. அது என்ன அப்படின்னா, நாங்கள் ஏர்போர்ட்டில் வந்துட்டு ரிட்டர்ன் ஆன உடனே வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் சார் மினிஸ்டர் அவங்க வந்துட்டு எங்களுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட கேம்ப் ஆஃபீஸில் வந்துட்டு இன்வைட் பண்ணி எங்களை வந்துட்டு எங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு மீட்டிங் வந்துட்டு கண்டக்ட் பண்ணியிருந்தார். அது எங்களுக்கு ரொம்ப வந்துட்டு சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் அவரை போய் பார்க்கும்போது அவர் எங்ககிட்ட வந்துட்டு மோட்டிவேஷனல் நிறைய ஸ்பீச் வந்துட்டு அவர் எங்ககிட்ட கொடுத்தாரு. இப்படி என்னென்னலாம் பண்ணுறீங்க, என்ன படிக்கிறீங்க, என்ன கோர்சஸ் வந்துட்டு உங்களுக்கு போயிட்டுருக்கு, அதில் வந்துட்டு நாங்கள் என்ன ஏதோ ஒன்று வந்துட்டு மேம்படுத்தணுமா, எங்கள் கோர்சஸில் வந்துட்டு இன்னும் நாங்கள் ஏதோ ஒன்று ஆட் பண்ணணுமா, இல்லை உங்களுக்கு எப்படி ஃபெசிலிட்டிஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இது வந்துட்டு எங்கள்கிட்ட கான்வர்சேஷன் பண்ணார். நாங்களும் அதுக்கு எல்லாமே எங்களோட ஒப்பீனியன் எல்லாத்தையுமே நாங்கள் கொடுத்தோம். அடுத்த மீட்டிங்கே வந்துட்டு சிஎம் சார் வந்துட்டு எங்களை இன்வைட் பண்ணியிருந்தார், அவங்கள நாங்கள் பார்க்கணும் அப்படின்ட்டுன்னு. அப்போ நாங்கள் அவர் கூடயே ஒரு மீட்டிங் அதே ஈவினிங் டைமில் எங்களுக்கு வந்துட்டு கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. நான்முதல்வன் திட்டம் மூலிமா உங்களுக்கு இன்னும் என்னென்னலாம் பெனிஃபிட் தேவைப்படுது, இன்னும் நாங்கள் என்னென்னலாம் இன்க்ரீஸ் பண்ணணும் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்ககிட்ட நிறைய கொஷின்ஸ் வந்துட்டு சார் கேட்டார். அவர் கேட்கும் போது நாங்கள் எல்லாமே வந்துட்டு சொன்னோம், எங்களோட ஒப்பீனியன்ஸு மீதி இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னோம். அது எல்லாத்தையுமே அவர் கன்சிடர் பண்ணி அடுத்த இதில் இருந்து நாங்கள் அந்த மாதிரி நாங்கள் கொண்டு வரோம் அப்படிங்கிற அளவுக்கு எங்களுக்கு ஷூரிட்டி வந்துட்டு அவர் கொடுத்துருந்தாரு. இது வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. நான் வந்துட்டு வெளிநாடு போய் படிக்கணும், அங்கே போய் ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கனவாகவும் ஆசையாகவும் இருந்தது. வெளிநாடு போய் நம்ம தங்கி அங்கே படிக்கணும், அங்கே இருக்கிற கல்ச்சரெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறது வந்துட்டு சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. இப்போ அது வந்துட்டு நடக்குமா அப்படிங்கிறது வந்துட்டு இந்த மாதிரி கஷ்டப்படுற குடும்பத்தில் வந்துட்டு யோசிக்கும் போது நடக்காது அப்படிங்கிறத நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் வந்துட்டு நான் காலேஜ் படிக்கும் போது, அது 3rd இயர் படிக்கும் போதே வந்துட்டு இந்த ஸ்கவுட் ப்ரோக்ராம் மூலிமா வந்துட்டு நான் இப்போ வந்துட்டு லண்டன் வந்துட்டு போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்கேன். இந்த ஸ்கவுட் ப்ரோக்ராமை வந்துட்டு ஏற்படுத்தி கொடுத்த உதயநிதி ஸ்டாலின் சார் மினிஸ்டர் அவர்களுக்கு வந்துட்டு நான் நன்றியை வந்துட்டு தெரிவித்துக் கொள்கிறேன். நான்முதல்வன் திட்டம் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழக முதல்வருக்கு வந்துட்டு கனவு திட்டமாக இருக்குது. ஆனால் இது அவருடைய கனவு திட்டம் மட்டும் இல்லை, நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களோட அனைவருடைய கனவுகளை வந்துட்டு நிறைவேற்றும் திட்டமாக வந்துட்டு இப்போ மாறி இருக்கு. இதுக்காக நான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும்
மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை வந்துட்டு தெரிவித்துக் கொள்கிறேன். வெளியீடு உங்கள் செய்தி மக்கள் தொடர்புத்துறை.